ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலிசி நோட்ஸ் 2024 டு 2025 இருக்கிற தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை திட்டங்கள் ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம பார்த்துருப்போம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் சில முக்கியமான ஒரு 8 ஸ்கீம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா நீங்கள் கேட்கும் போது தான் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். ஸோ அதுக்காக டீட்டெயிலாக இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கண்டிப்பாக கேள்விகள் கேட்கக்கூடியது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாடு அரசோட சுகாதாரத்துறை திட்டங்கள் பார்ட் 1 நீங்கள் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, பாலிசி நோட்ஸ் 2024-25 எடுத்து கொடுத்த பார்ட் 1 நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கடைசியாக பிளேலிஸ்ட் காமிக்கும், நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திட்டம் பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம். இந்த திட்டமானது 2009ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் கண் பார்வை குறைபாடை சரி செய்து ஸோ கரெக்டான நேரத்தில் உரிய ஒளிவிலகல் கண்ணாடியை வழங்குவாங்க இந்த திட்டத்தின் கீழே. இந்த திட்டத்தோட செயல்பாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்ட பார்வையை பரிசோதனை செய்து இலவசமாக கண்ணாடி வழங்குறாங்க. ஸோ இலவசமாக பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்படுதல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் செயல்படுத்த இந்த திட்டம் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அதாவது எப்பயிலேருந்து செயல்படுத்தப்பட்டு வருதுன்னா 2009ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம். செகண்ட் ஒன் நடமாடும் மருத்துவமனை திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் தாய் சேய் நலன், தொற்று மற்றும் தொற்றா நோய்களுக்கு சிறப்பு கவனம் அளித்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் கிராமங்களுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட பயண திட்டத்தின்படி மருத்துவ சேவை வழங்குவாங்க. ஸோ நடமாடும் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒரு வாகனத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா முகாம்கள் அமைத்து இவங்க இந்த சேவையை செய்கிறாங்க. இந்த திட்டத்தோட செயல்பாடுன்னு பார்க்கும்போது இந்த திட்டத்துக்கு கீழே தற்போது மொத்தம் 476 நடமாடும் மருத்துவ குழுக்கள் செயல்படுது. இந்த 476ஐயும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வழக்கமான நடமாடும் மருத்துவ குழு மொத்தம் 396 இருக்குது. அடுத்த நகர்ப்புற நடமாடும் மருத்துவ குழுனா மொத்தம் 10 செயல்படுது. பழங்குடியின நடமாடும் மருத்துவ குழுனா 20 செயல்படுது. தொழிலாளர் நடமாடும் மருத்துவ குழுனா 50 செயல்படுது. ஸோ இது 2024-25 பாலிசி நோட்ஸில் அப்போதைக்கு செயல்படக்கூடிய நடமாடும் மருத்துவ குழுக்களோட எண்ணிக்கை தான் 476. இதை அடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 2025-26 பாலிசி நோட்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இதை இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்டேட் ஆகிக்கணும். 2025-26 பாலிசி நோட்ஸ் விடும்போது அதில் எவ்வளோ நடமாடும் மருத்துவ குழுக்கள் அந்த கரண்ட் இயருக்கு செயல்படுங்கிறத கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி கொடுக்கலன்னா இதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கணும். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த நடமாடும் மருத்துவமனை குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு மருத்துவ அலுவலர், ஒரு செவிலியர், ஒரு ஆய்வக நுட்பனர், ஒரு ஓட்டுநர், ஒரு தூய்மை பணியாளர்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழுவானது இந்த நடமாடும் மருத்துவ குழுவில் இருக்கும். இதில் முக்கியமான செயல்பாடாக முகாம்கள் நடத்தப்படும். ஒரு மாதத்தில் ஒரு வட்டாரத்தில் 40 முகாம்கள் நடத்தி இந்த தாய் சேய் நலன், தொற்று மற்றும் தொற்றா நோய்களுக்கு சிறப்பு கவனம் அளித்து ஸோ சிகிச்சை மற்றும் பரிசோதனை வழங்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த நடமாடும் மருத்துவமனை திட்டம். 3வது திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டமானது முதல்ல உயிர் காக்கும் உயர் சிகிச்சைக்கான முதலமைச்சர் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் 23/7/2009 தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தோட பெயரை மாற்றிருப்பாங்க. அதாவது முதலமைச்சர் கலைஞர் காப்பீட்டு திட்டங்கிற பெயரை முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு எப்போ மாற்றிருப்பாங்கன்னா 11/1/2012 மாற்றிருப்பாங்க. இப்போ இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசோட காப்பீட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அது எப்போனா 23/9/2018 அன்னைக்கு ஒன்றிய அரசின் பிரதான் மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஸோ தொடங்கும் போது கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு இருந்திருக்கு 2009. 2012 முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு இருக்கு. 2018 பிரதான் மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைத்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 1.34 கோடி குடும்பங்கள் பயனாளிகளாக இருந்திருக்காங்க. அந்த 1.34 கோடி குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சையானது இந்த திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்டது. இதற்கான முழு பிரிமிய தொகையும் மாநில அரசு தான் வழங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் இன்க்ளூட் ஆகிறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் நிர்ணயிச்சிருப்பாங்கன்னா ரூபாய் 72,000 நிர்ணயிச்சிருப்பாங்க. எப்போனா தொடக்கத்தில். இப்போ தற்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, இப்போது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியாக குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000 நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது 1,20,000 ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானமாக இருந்துச்சுன்னா அவங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ்
தகுதியாக வந்து உள்ளன் வந்து நுழையிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து எவ்வளோ கோடி குடும்பங்கள் வந்து பயனாளிகளாக இப்போதைக்கு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்கள், அதாவது 1.47 கோடி குடும்பங்கள் தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து பயனாளிகளாக பயன்பெறுகின்றனர். இதில் 1.47 கோடி குடும்பங்களில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோட இணைச்சிட்டோம்ல, அதனால் இந்த 1.5 கோடி குடும்பங்களில் 86 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 60 லட்சம் குடும்பங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து நிதி பங்கீடுங்கிறது ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% வந்து நிதி வந்து பங்கீடு வந்து செஞ்சுக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து எவ்வளோ லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சையானது இந்த திட்டத்தின் கீழ் வந்து அளிக்கப்படுதுன்னா ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து இலவச சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது. அதில் 86 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், மீதி இருக்கக்கூடிய 60 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பணம் வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த சிகிச்சை வந்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறைங்கிறது 2053 இருக்குது. அதில் வந்து சிறப்பு உயர் சிகிச்சை முறைங்கிறது 8 இருக்குது. முழுமையான பரிசோதனை முறைன்னு 52 இருக்குது. தொடர் சிகிச்சை முறை 11 இருக்குது. இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பயனாளிகள் யாருன்னா 2021 முதல் கோவிட் தொற்றால் பெற்றோர் இழந்த ஆதரவற்றவர்கள், தாய் அல்லது தந்தை இல்லை 2 பேரும் இழந்த ஆதரவற்று இருப்பாங்களா, அவங்க எல்லாமே வந்து என்னன்னா இந்த திட்டத்தின் கீழே சிறப்பு பயனாளிகளாக இடம்பெறாங்க. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர், செய்தித்துறையில் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள், ஆதரவற்றோர், முதியோர், திருநங்கைகள், சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் தங்கி சிகிச்சை பெறுவர்கள், இவங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழே சிறப்பு பயனாளிகளாக கவர்மெண்டால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வருமான சான்றிதழ் வந்து தேவையில்லை. இவங்க வந்து எந்த ஒரு வருமான அடிப்படை இல்லாமலும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து டைரெக்டாக பயன்பெறாங்க. 2023 to 24 அதிக பயனாளிகள் பயனடைந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து முதல் இடத்துலையும், திருவள்ளூர் 2ஆம் இடத்துலையும், சேலம் வந்து 3ஆம் இடத்துலையும் இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே குறைகள் தீர்க்க மாநில மற்றும் மாவட்ட கண்காணிப்பு மற்றும் குறைதீர் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவும் நம்ம வந்து புகார்களை வந்து குறைகளை வந்து தெரிவித்து தீர்த்து கொள்ளலாம். 104ங்கிற எண் மூலம் வந்து புகார்களை வந்து பதிவு செய்யலாம். இந்த திட்டத்தோட முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உட்பட 8 வகை உயர் சிறப்பு அறுவை சிகிச்சைகள் இந்த திட்டத்தின் கீழே மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் உயர் சிறப்பு அறுவை சிகிச்சைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதிக அளவு இந்த திட்டத்தின் கீழே வந்து செய்யப்படுது. இந்த திட்டத்துக்கு வந்து விருது மற்றும் ஒரு சாதனை, அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு விருது ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்போ விருது கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழே கவர்மெண்டோட ஃபண்டை வந்து கரெக்டாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசோட முயற்சிகளை பாராட்டி 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 25-26 தேதிகளில் நடைபெற்ற ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட 5வது ஆண்டு நிறைவு விழாவில் வந்து ஒரு விருது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதை ஒரு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தாச்சு. 4வது திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த திட்டமானது 18/12/2021 அன்னைக்கு தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே சாலை விபத்தால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளை வந்து குறைக்கணும், சாலை விபத்தால் குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவை வந்து குறைக்கணும். ஸோ இந்த 2 நோக்கங்களுக்காக தான் இந்த திட்டமானது 18/12/2021 அன்னைக்கு மேல்மருவத்தூரில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடுகள்: சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு முதல் 48 மணி நேரத்திற்கு வந்து இந்த அவசர மருத்துவ சிகிச்சை செலவை வந்து தமிழ்நாடு அரசு தான் ஏற்கும். ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா முதல் 48 மணி நேரத்திற்கு. இந்த திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் மொத்தம் 694. 694 மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகள் மொத்தம் வந்து 457, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 237. ஸோ இந்த 694 மருத்துவமனைகளும் அதிகம் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகளை மையமாக கொண்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து வரக்கூடிய பாலிசி நோட்ஸ் 2025 to 26 பாலிசி நோட்ஸில் எவ்வளோ மருத்துவமனைகள்ங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இதே தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே முக்கிய செயல்பாடுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட 81 மருத்துவ சிகிச்சை முறைகள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து மேற்கொள்ளப்படும். அதில் எவ்வளோ வந்து அமௌண்ட்டுக்கு கீழே வந்து இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்படும்னா, ஒரு நபருக்கு ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்படும். இந்த திட்டம் தொடங்கப்படும் போது ஒரு நபருக்கு ஆகக்கூடிய சிகிச்சைக்கான செலவுங்கிறது ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் தான் நிர்ணயிச்சிருந்திருப்பாங்க. 2024 to 25 நிதியாண்டு முதல் வந்து ரூபாய் 2 லட்சமாக வந்து உயர்த்தி இருப்பாங்க. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நடைபெறக்கூடிய சாலை விபத்திற்கு மட்டும்தான் இந்த திட்டமானது பொருந்தும். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டினர் யாரும் வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்து சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து அவங்க வந்து பயன்பெறலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவர் வந்து உடனடியாக உள்நோயாளியாக வந்து அனுமதிக்கப்படுறாருன்னா அவர் வந்து முதல் 48 மணி நேரம் வரைக்கும்
அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை வந்து கட்டணம் இல்லாமல் அந்த மருத்துவமனையிலே வந்து மேற்கொள்ளலாம். 48 மணி நேரத்துக்கு பிறகும் அவங்க அன்ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில வழிமுறைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இந்த முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளியாக இருந்தாங்கன்னா அதே மருத்துவமனையிலே அவங்கள வந்து நிலைப்படுத்தி அங்கே வந்து சிகிச்சை தொடர வைப்பாங்க. அவங்க அந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளியாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றுவாங்க. இப்போ வந்து 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவர் வந்து என்னன்னா அவங்களே நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஹாஸ்பிட்டலை, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்கே செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டவரே வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து செலுத்தி சிகிச்சை வந்து மேற்கொள்ள வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்துக்கான வழிமுறைகள். இந்த திட்டத்தை வந்து பாராட்டி இருப்பாங்க. எப்போ பாராட்டி இருப்பாங்கன்னா தலைமைச் செயலாளர் தேசிய மாநாடு வந்து நடைபெற்று இருக்கும் 2023 டிசம்பர் 27, 28, 29 புதுடெல்லியில் வந்து நடந்திருக்கும். இந்த தலைமைச் செயலாளர் மாநாடு யாரோட தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்களோட தலைமையில் வந்து நடந்திருக்கும். அதில் இந்த திட்டத்தோட செயல்பாடை வந்து விவரிக்கும் போது நாட்டிலேயே மிக சிறந்த திட்டமாக இது வந்து பாராட்டப்பட்டதுங்கிறத பாலிசி நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அடுத்து 5ஆவது நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் அவசரகால ஊர்தி சேவை எவ்வாறு வந்து இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 108 அவசரகால ஊர்தி சேவை. இந்த 108 அவசரகால ஊர்தி சேவையானது 15/9/2008 வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த 108 அவசரகால ஊர்தி சேவையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு பயிற்சி பெற்ற அவசரகால மருத்துவ நுட்புணர் ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் ஓட்டுநர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சராசரியாக சாலை விபத்துக்கு வந்து இந்த அவசரகால ஊர்தி சேவை சென்றடையும் கால அளவுங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது டைமிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 நிமிஷம் 23 வினாடிக்குள்ளே சராசரியாக சாலை விபத்து நடந்துச்சுன்னா இந்த அவசரகால ஊர்தி சேவையானது அங்கே போயிடுதுங்கிறத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15/9/2008 தொடங்கியிருக்காங்க. 11 நிமிடம் 23 வினாடிக்குள்ளே இந்த அவசரகால ஊர்தி சேவை 108 அவசரகால ஊர்தி சேவையானது போய் சென்றடையுதுங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசரகால ஊர்தி சேவை. பிறந்தது முதல் 28 நாட்கள் வயதுடைய குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக தான் இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசரகால ஊர்தி சேவையானது தமிழ்நாட்டில் இயங்குகிறது. இது யாருக்குங்கிறத ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஆரம்ப சுகாதார நிலையம், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த 28 நாட்கள் வயதுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். அதாவது 0 to 28 நாட்கள்ங்கிறத சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் அவசர சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனை கல்லூரி தீவிர சிகிச்சை மையத்திற்கு இந்த அவசரகால ஊர்தி சேவை மூலம் வந்து அழைத்து செல்லப்படும். எங்கே பிறந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த முதல் 28 நாட்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசர ஊர்திகால சேவைங்கிறது பொருந்தும். அடுத்து இருசக்கர அவசரகால ஊர்தியானது தமிழ்நாட்டில் இயங்குகிறது. ஸோ மாநிலம் முழுவதும் தற்போது 41 இருசக்கர அவசரகால ஊர்திகள் வந்து இயங்குகின்றன. அடுத்து 102 இலவச தாய்சேய் நல ஊர்தி சேவை. இந்த 102 இலவச தாய்சேய் நல ஊர்தி சேவையானது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கும், ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. அந்த திட்டத்தின் கீழே தான் வந்து இந்த 102 இலவச தாய்சேய் நல ஊர்தி சேவையானது இயங்குகிறது. இந்த ஊர்தி சேவையானது யாருக்கு வந்து பொருந்துங்கிறத பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் இலவசமாக வந்து இந்த திட்டத்தின் கீழே, அதாவது இந்த ஊர்தி சேவை கீழே வீட்டுக்கு போயிட்டு விடுவாங்க. அதாவது அரசு மருத்துவமனைகளில் பிரசவித்த தாய்மார்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயுற்ற குழந்தைகளை இலவசமாக அவர்கள் இல்லத்திற்கு கொண்டு சேர்த்தல் தான் இந்த 102 இலவச தாய்சேய் நல ஊர்தி சேவை ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனாவின் கீழ் வந்து இயங்குகிறது. அடுத்து இலவச அமரர் ஊர்தி சேவை. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் வந்து இறந்துட்டா மாநிலத்தில் உள்ள எந்த இடுகாட்டிற்கும் இல்லைனா வந்து அவர்களோட இல்லத்திற்கும் வந்து இலவசமாக கொண்டு சேர்ப்பாங்க. 300 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ரயில்கள் மூலம் வந்து வெளி மாவட்டத்திற்கோ இல்லை வெளி மாநிலத்திற்கோ வந்து இந்த கொண்டு செல்லப்படுகிறதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த உடம்பு வந்து கொண்டு செல்லப்படுகிறதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய முக்கியமான வந்து இந்த ஊர்தி சேவைகள். இதில் நமக்கு முக்கியமானதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 அவசரகால ஊர்தி சேவை ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து அடுத்து வந்து என்னன்னா இந்த இலவச தாய்சேய் நல ஊர்தி சேவை 102ங்கிற நம்பர் கீழே இயங்கக்கூடிய இலவச தாய்சேய் நல ஊர்தி சேவையானது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 6வது திட்டம் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். தமிழ்நாட்டு மக்களோட சுகாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு யார் நிதி உதவி கொடுக்குறாங்கன்னா உலக வங்கி தான் நிதி உதவி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடுங்கிறது எவ்வளோனா 2854.74 கோடி ரூபாய். இந்த 2854.74 கோடி ரூபாய்ங்கிறது நம்ம பாலிசி நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து இந்த ஸ்கீமை வந்து கூகுளில் போட்டு பார்த்தோம்னா
இந்த ஸ்கீம் வந்து அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூகுளில் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மொத்த மதிப்பீடு 2857.003 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க, எது இருக்கோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நிதி பங்கீடு எவ்வளோ இருக்குன்னா உலக வங்கியானது 70% வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து 30% வந்து போட்டுக்கிறாங்க. இந்த திட்டமானது 2019 வந்து கையெழுத்திடப்பட்டு 5 வருஷங்களுக்கு வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ 2024 இந்த திட்டமானது முடிவடைந்திருக்கும். அடுத்து இதில் வந்து என்னன்னா பார்ட் 2ங்கிறத ஒன்று வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய பாலிசி நோட்ஸில் இதில் வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் 2 பற்றி வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா SDG இலக்கு 3 வந்து அடைதல். அதாவது அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை வந்து உறுதி செய்தல். இதுதான் வந்து SDG இலக்கு 3, நிலையான வளர்ச்சி இலக்கு 3. இதை அடைவதில் தான் இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது. இந்த குறிக்கோள் வச்சு தான் வந்து பொறுத்துகையில் வந்து இந்த ஸ்கீம் கொடுத்து குரூப் 1ல ஏதோ ஒரு இயரில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இதர முக்கிய குறிக்கோள்கள்னு பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஒரு தரமான சிகிச்சையை அனைத்து மக்களுக்கும் வழங்கணும், தொற்றா நோய்கள் மற்றும் விபத்து காய சிகிச்சைகளுக்கான மேலாண்மை திறனை வந்து வலுப்படுத்தணும், பேருசார் மற்றும் குழந்தைகள் நல திட்டத்தில் காணப்படும் சமத்துவமின்மையை நீக்கணும். இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தோட இதர முக்கிய குறிக்கோள்களாக வந்து இருக்கு. இந்த திட்டம் வந்து 3 அடுக்கின் கீழ் வந்து நிர்வகிக்கப்படுகிறது. ஒன்று வந்து மாநில அதிகாரம் பெற்ற குழு, ஸ்டேட் எம்பவர்ட் கமிட்டி. இது யாரோட தலைமையில் வந்து இந்த கமிட்டி வந்து செயல்படும்னா கவர்மெண்ட், அதாவது அரசு தலைமைச் செயலாளரோட தலைமையில் இந்த மாநில அதிகாரம் பெற்ற குழுவானது செயல்படுகிறது. அதற்கு அடுத்த அடுக்கில் வந்து திட்ட வழிகாட்டும் குழுவானது சுகாதார செயலாளர் தலைமையில் செயல்படுகிறது. அடுத்த திட்ட மேலாண்மை குழுவானது திட்ட இயக்குனர் தலைமையில் செயல்படுது. ஸோ இந்த 3 அடுக்கின் கீழ் இந்த திட்டமானது நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடுகள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். சிகிச்சையோட தரத்தை வந்து மேம்படுத்தணும், தொற்றா நோய்களை வந்து குறைக்கணும், அவசர மற்றும் விபத்து கால சிகிச்சையோட தரத்தை வந்து தமிழ்நாட்டில் உயர்த்தணும். தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை அவசரகால விபத்து சிகிச்சை மையங்கள் வந்து இயங்குதுன்னா 94 அவசரகால விபத்து சிகிச்சை மையங்கள் வந்து இயங்குகிறது. அண்ட் வந்து பேருசார் மற்றும் குழந்தை நல பணிகள் தொடர்பான செயல்பாடுகளில் வந்து இந்த திட்டமானது ஈடுபடுத்தப்படுகிறது. அண்ட் சுகாதார மக்கள் சபைனா இந்த திட்டத்துக்கு கீழே சுகாதார மக்கள் சபைன்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அது மூலமாக சுகாதார கொள்கைகளை வகுப்பதில் மக்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ வந்து ஹெல்த் பாலிசி வந்து உருவாக்குறதுல மக்களை வந்து ஈடுபடுத்தணும். அதுதான் சுகாதார மக்கள் சபை. அடுத்து செயல்பாட்டு ஆராய்ச்சி திட்டம். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டமும் IIT மெட்ராஸும் இணைந்து ஒரு 30 ஆராய்ச்சிகள் வந்து இந்த செயல்பாட்டு ஆராய்ச்சி திட்டத்தின் கீழே வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த திட்டமானது 2024 முடிவடைந்து இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் 2ன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்கான நடவடிக்கைகளில் வந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதனுடைய முக்கிய குறிக்கோள் வந்து SDG இலக்கு வந்து 3 வந்து அடைதல். ஸோ 2019 வந்து கையெழுத்திட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. உலக வங்கி வந்து நிதி உதவி கொடுக்குது. 7வது திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளை வலுப்படுத்தி நகர்ப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்குதல். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. ஸோ முக்கியமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வலுப்படுத்தி அங்கே உள்ள நகர்ப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வந்து வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் யார் வந்து நிதி உதவி வந்து கொடுத்துருப்பாங்கன்னா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, இவங்க தான் வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க. ஸோ மொத்த நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தோம்னா 1634 கோடி ரூபாய். இதில் நிதி பங்கீடு தமிழ்நாடு அரசு வந்து 15%, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை 85% வந்து நிதி பங்கீடு வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட செயலாக்க காலம் வந்து மொத்தம் வந்து 7 ஆண்டுகள். ஆக்சுவலாக இதுதான் வந்து 2024 குரூப் 4ல கேட்ட ஒரு கேள்வி. தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறதுன்னு. ஆக்சுவலாக பாலிசி நோட்ஸில் 8 ஆண்டுகள்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்லேயும் வந்து 8 ஆண்டுகள் இருந்துச்சு, 7 ஆண்டுகள் இருந்துச்சு. ஆனால் TNPSC கொடுத்த ஆன்சர் கீழே வந்து அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் தான் இருந்துச்சு. இந்த 7 ஆண்டுகள்ங்கிறது வெப்சைட்டில் இருக்குது. அதனால இந்த ஸ்கீம் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கீமும் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டமும். ஸோ இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். 7 ஆண்டுகள்னே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபைனல் ஆன்சர் கீழேயும் 8 ஆண்டுகள்னு மாற்றலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பாலிசி நோட்ஸில் 8 ஆண்டுகள்னு கொடுத்துருப்பாங்க. யாராச்சும் ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், 7 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை 8 ஆண்டுகள் ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்த்து சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்தா நான் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த திட்டத்தின் கீழே வந்து என்னென்ன மாதிரியான பணிகள் வந்து செயல்படுத்தப்படுதுன்னா முக்கியமாக வந்து மருத்துவமனை நிர்வாகத்தை, அதாவது மருத்துவமனைகளை வந்து வலுப்படுத்தணும். அதுதான் பேசிக். ஸோ இதில் முக்கியமான பணிகள் உயர்நிலை அரசு மருத்துவமனைகளை கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மருத்துவ கருவிகளுடன் தரம் உயர்த்தணும். பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கு நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கி அவைகளை வந்து வலுப்படுத்தணும்.
இரண்டாம் நிலை மருத்துவமனைகளை கூடுதல் வசதிகள் மற்றும் மருத்துவ கருவிகளுடன் வலுப்படுத்தணும். மருத்துவமனை நிர்வாகத்தை வலுப்படுத்தணும். தொற்றா வகை நோய்கள் குறித்து முதல்நிலை சுகாதார சேவை வழங்கும் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். இதுதான் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளக்கூடிய பணிகளாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு அலகு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்ட மேலாண்மை அலகுங்கிறத 1/6/2017 தொடங்கி அதன் மூலம் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள்கள், அதாவது தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை வழங்குறத மேம்படுத்தணும். அண்ட் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை வலுப்படுத்தணும், பழைய கட்டமைப்பு வசதிகளை சீரமைத்து. அண்ட் ஜப்பானிய மருத்துவ தொழில்நுட்பங்களான உயர் ரக அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் நவீன கதிர் இயக்கம் ஆகியவற்றை ஊக்குவித்து இந்த திட்டத்தை மேம்படுத்தணும். அதுதான் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கத்திலையும் ஒன்றா இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன், கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டம். இந்த திட்டமானது வருமுன் காப்பம்ங்கிற பெயரில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த வருமுன் காப்பம் திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா பாலிசி நோட்ஸில் 1999 கொடுத்துருக்காங்க. இதே நம்ம கூகுளில் போட்டு பார்க்கும்போது 2006 வருது. ஸோ ரெண்டில் எது இருக்கோ நீங்கள் ஆப்ஷனில் 1999 1999 கொடுங்க, 2006 2006 கொடுங்க. ரெண்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வராது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இதே கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 29/9/2021 அன்னைக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டம்னு கேட்டாங்கன்னா 29/9/2021, வருமுன் காப்பம் திட்டம்னு கேட்டாங்கன்னா 1999 இல்லாட்டினா 2006, இது ரெண்டுல எது இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம், அதாவது கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டத்தோட முக்கிய நோக்கமே நோய்களை வருமுன் தடுக்கும் அணுகுமுறையை மக்களிடையே ஏற்படுத்தணும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. இந்த திட்டத்தோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா, இந்த திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு 1250 மருத்துவ முகாம்கள் அமைக்கிறாங்க. முகாம்ங்கிறது காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறும். ஸோ கிராம மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு இந்த முகாம்கள் மூலம் தகுந்த சிகிச்சையானது அளிக்கப்படும் மற்றும் சுகாதார கல்வியானது வழங்கப்படும். ஸோ முக்கியமாக சிறப்பு கவனம்னு பார்த்தோம்னா தாய் சேய் நலம், தொற்று மற்றும் தொற்றா நோய்கள் குறித்த சிகிச்சை மற்றும் பரிசோதனை செய்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாக இருக்குது. ஸோ இதுதான் கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டம். பாலிசி நோட்ஸ் 2024-25. இந்த சுகாதாரத்துறை சார்ந்த முக்கியமான தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்ட் 1லையும் பார்த்துட்டோம், இப்போ பார்ட் 2லையும் பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்க்காதவங்க இப்போ இந்த வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காமிக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணியாச்சு. பாலிசி நோட்ஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட்டும் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தமிழரசு இதழுக்கான முக்கியமான வீடியோக்கள் இருக்கும். ஜனவரி 2024 ஜனவரி 2025 வரைக்கும் இப்போ முடிச்சாச்சு. அடுத்து பிப்ரவரி 2025 வந்தோடனே அடுத்து அதுவும் வீடியோ போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பாலிசி நோட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ்நாடு அரசோட ஸ்கீம்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம டீட்டெயிலாக முடிக்க பார்ப்போம் மார்ச் எண்டுக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாவோ இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தாவோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. முக்கியமாக குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ கண்டினியூஸாக பாலிசி நோட்ஸ் கவர் பண்ணலாம். நிறைய பேர் பைலிங்குவலாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு தமிழில் போடுறது தான் இப்போதைக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ தமிழில் இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் என்னால் போட முடியல, டைம் இல்லை. ஸோ சாரி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.